இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைன்னு பார்த்தா நடுவில் சசிகலா இப்போதைக்கு மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அதாவது சசிகலா எங்க மாட்டிட்டு முழிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க பெங்களூர் ஜெயிலில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் ஜெயிலில் மற்ற கைதிகள் மாதிரி என்ன ட்ரீட் பண்ணக்கூடாது, எனக்கு இந்த சலுகைகள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லிஸ்டே கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு நார்மல் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஃபேனு டேபிள் அதெல்லாம் கொடுக்க முடியும்னு சொல்லி அப்படிதான் ட்ரீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பெங்களூர் ஜெயிலுன்னு சொல்றாங்க. ஆனால் மார்ச் மாசத்துல ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் என்னென்ன வசதிகள் சசிகலாவுக்கு செஞ்சு கொடுக்கப்படுது, எத்தனை பேர் அவங்கள வந்து பார்த்துட்டு போனாங்க எங்களுக்கு சொல்லுங்க கேட்கும்போது குட்டு உடஞ்சிருச்சுங்க. ஏன்னா நார்மலா ஒரு ஜெயில் கைதியை வந்து 5 மணிக்கு மேல யாரும் பார்க்க கூடாதுன்றது ஒரு ஜெயில் ரூல். பட் அவங்கள வந்து 6:40 வரைக்கும்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் தான் பார்க்கணும், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பேர் தான் பார்க்கணுன்றதும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க சார், அவங்க எவ்வளோ பெரிய இடம் போய் பாருங்கள் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் தலவு பண்ணிட்டுருக்காங்கலாம் பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த சமயத்தில் அது மறுபடியும் ரீசர்ஃபேஸ் ஆகியிருக்குன்னு சொல்லணும். என்ன காரணம்னா, பெங்களூர் சிறைத்துறை டிஜிஜிக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணுற இன்னொருத்தருக்கும் நடந்த பிரச்சனையினால. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சசிகலாவுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்படுது, தனியாக ஒரு கிச்சன் அமைச்சிருக்காங்களாமா, தேவையான விஷயங்களை தேவையான அப்போ சும்மா சுட செஞ்சு கொடுக்குறாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து ஜெயில் டிஐஜிக்கு வந்து 2 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க சசிகலா அப்படின்ற ஒரு விஷயமும் தற்போதைக்கு வெளில வந்திருக்கு. இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற மாநில டிஐஜி ரூபா அவங்க வந்து இதை பற்றி அவங்களோட மாநில டிஜிபி தத்தாவுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து தான் இந்த ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு. விசிட்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா கைதிகளுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே தான் பல பார்வையாளர்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இது அப்பட்டமான ஒரு விதிமுறை மீறல் அப்படின்றதும் ரூபாவோட ரிப்போர்ட்ல இருக்குங்க. ஜெயில் தண்டனை அப்படின்றதையும் தாண்டி இப்போது இந்த ஜெயிலையே போயஸ் தோட்டமா சசிகலா மாத்திட்டாங்க. அதுக்கு பணத்தையும் தண்ணியா செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த ரிப்போர்ட்ல இருந்து ரொம்ப தெளிவா தெரிய வருது. ஆனா இது எல்லாத்தையுமே வந்து சிறைத்துறை டிஐஜி திரு சத்யநாராயண வந்து மறுத்திருக்காருங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, அந்த மாதிரிலாம் நாங்க கொடுக்க கிடையாது, 2 கோடி ரூபாய் வாங்கினேன்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஏதாவது பிரச்சனைனா முதல்ல எங்கிட்ட பேசிருக்கணும் ரூபா அவர்கள், அவங்க என்னோட சீனியருக்கு வந்து லெட்டர் போட்டிருக்காங்க, இதுவே தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் தரப்ப அவர் டிஃபெண்ட் பண்ணியிருக்காருங்க. அவங்க கொடுக்காத மாதிரி கொடுக்கறதும், இவங்க வாங்காத மாதிரி வாங்குறதும், ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காத மாதிரி கிடைக்கிறதும் தெரிஞ்ச விஷயம் தானே சார். மக்கள் இப்போ சென்னை சில்க்ஸ் இடிஞ்சு போயிருக்காது வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பஜாருக்கு வரல. அரசாங்கம் ஒரு இழப்பீடு கொடுக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபா அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். அரசு தரப்பிலிருந்து எந்தவித பதிலும் இல்லை. அந்த நேரத்தில் சாலையோர வியாபாரிகள் சென்னை சில்க்ஸை அணுகுனாங்க. ஒரு 13.25 லட்சம் ரூபா வந்து அவங்க நஷ்டஈடாக கொடுத்துருக்காங்க.